இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாத்தையும் நாம தீர்மானிக்கிறதா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உள்ளபடி நாம எதையும் முடிவு பண்ண முடியாது. மேல ஒருத்தர் இருக்கான். யார சேர்க்கணும், யார பிரிக்கணும், யார காப்பாத்தணும், யார அழிக்கணும்னு அவன்தாமா முடிவு பண்ணுவான். நீங்க அவனை நம்புங்க. நல்லது நடக்கணும்னு நாம பிரார்த்தனை பண்ணுவோம். நீங்க சொல்றது சத்தியமான வார்த்தையா. ஆனா என் மனசு கேட்கலையே. என் பேரனும் பேத்தியும் இங்க வந்து நின்னத என்னால பார்க்க முடியலையா. அதையா இப்படி கேட்ட. சரிம்மா, நல்லதே நடக்கும். நான் வரேம்மா. வாங்க ஐயா. அக்கா, போன காரியம் என்ன ஆச்சு? பஞ்சாயத்துல என்ன தீர்ப்பாச்சு? நமக்கு சாதகமான தீர்ப்பு தானே? ஆமா சந்திரா, 2 பேருக்கும் நடுவுல இருந்த புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவை கோயில்ல வச்சு சாமிக்கு முன்னாடி காசை வெட்டி போட்டு பிரிச்சு விட்டாச்சு. இனிமே அவன் இவளுக்கு புருஷன் இல்ல, இவ அவனுக்கு பொண்டாட்டியும் இல்ல. திருமண பந்தத்தை முறிச்சாச்சு. அவன் இனிமே ரேவதி மேல உரிமை கொண்டாடிக்கிட்டு இங்கெல்லாம் வரவே முடியாது. எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இப்படி பேசுறதுக்கு வெக்கமா இல்ல? நல்லா சந்தோஷமா இருந்த புருஷ பொண்டாட்டியை பிரிச்சு வச்சுட்டு இங்க வந்து நிம்மதியா இருக்குன்னு சொல்றியே. நீ எல்லாம் ஒரு தாயா? உன் சுயநலத்துக்காக நீ என்ன வேணா செய்வியா? உங்க அம்மா சாவுக்கு எங்க அப்பா அம்மா தான் காரணம் சொல்லி இன்னைக்கு வரைக்கும் வெறுத்து ஒதுக்கிட்டு இருக்க. மாப்பிள்ளை என்ன தப்பு பண்ணாரு? ஒருத்தர் ஒரு குடும்பத்தை தப்பு பண்ணா அவங்க பரம்பரையை வெறுத்து ஒதுக்குவையா? மாப்பிள்ளை பண்ண எல்லா நல்லதையும் மறந்துட்டு இப்படி நன்றி கட்டுத்தனமா பேசிட்டு இருக்கியே. மாப்பிள்ளை இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் கூட நம்மளை எல்லா ரவுடிங்க தாக்க வந்தாங்க. அவங்க கிட்ட நம்ம உயிரெல்லாம் காப்பாத்தினாரு. அவர் மட்டும் அன்னைக்கு வராம போயிருந்தாருன்னா நம்ம கதையெல்லாம் அன்னைக்கே அதோ கதைதான். எல்லா நன்றியும் மறந்துட்டு இப்படி பேசுறது நியாயமா உனக்கு? என்ன ரொம்ப பேசுறீங்க? உங்க தங்கச்சி பையங்கிறதுனால ரொம்ப பறிஞ்சு பேசுறீங்களா? அந்த காரணத்துக்காக மட்டும் இல்ல, இதுல என் பொண்ணோட வாழ்க்கை இருக்கு. ஒரு தகப்பனா வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. அக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா அம்மாவால எதுவும் செஞ்சிருக்க முடியாதே. நீ நினைக்கிறது தப்பு துர்கா. அவ எனக்காக தான் இதெல்லாம் செஞ்சிருக்கா. அவ மேல எந்த தப்பு இல்லை. என்ன மாமா சொல்றீங்க? நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தப்போ அவ அங்க வந்தா. அதுக்கப்புறம் தான் அம்மா கிட்ட போய் அவ கம்ப்ளைண்ட்டை வாபஸ் அவங்க சொல்லியிருக்கா. இது அவங்க அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறதுக்கு. நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும்னா பஞ்சாயத்துல நான் சொல்ற மாதிரி தான் நீ சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ரேவதி என்ன வெளியே கொண்டு வரதுக்காக தான். வேற வழி இல்லாம இதுக்கு ஒத்துட்டு இருந்திருக்கா. அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியலையே. இன்னும் எவ்வளவு நாளைக்கு பழசையே பேசி எல்லாரையும் பழி வாங்க போறாங்கன்னு தெரியல. உங்க அம்மா முதல்ல நம்மள பழி வாங்கினாங்க, இப்போ இவங்க 2 பேரையும் பழி வாங்குறாங்க. இதெல்லாம் எங்க போய் முடியும்னே தெரியல. எப்ப முருகன் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறா. இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவு வரும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. பாட்டி, அவங்க என்ன பண்ணாலும் சரி, அவங்களால எங்களை பிரிக்க முடியாது. அத்தை எங்க விஷயத்துல ஜெயிச்சுட்டா தான் நினைக்கிறாங்க. நாங்க இப்போதைக்கு பிரிஞ்சிருக்கோம், அவ்வளவுதான். கண்டிப்பா ஒண்ணு சேருவோம். அவ என்னோட மனைவி பாட்டி, அதை யாராலையும் மாத்த முடியாது. என்ன மன்னிச்சிரு கார்த்திக். என் வாயால சொல்லப்படாத வார்த்தையெல்லாம் என் அம்மா சொல்ல வச்சுட்டாங்க. அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது எனக்கு குற்ற உணர்ச்சியாவே இருக்கு. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. என் அம்மா நம்மள சேர்ந்து வாழ விட மாட்டாங்க. மனசெல்லாம் வெறுமையா இருக்கு. இனிமே நான் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன்? கார்த்திக், என்ன மன்னிச்சிரு. நீ இல்லாத வாழ்க்கையில நான் எதுக்கு இனிமே இருக்கணும்? நான் கிளம்புறேன். என்ன மன்னிச்சிரு.
ரேவதி கதவு தர. ரேவதி கதவு தர. எங்க அவ உள்ள நொர தள்ளி படுத்திருக்காங்க. என்ன ஆச்சுனே தெரியல. கதவு தரங்க. ரேவதி. ரேவதி. ரேவதி தர. ரேவதி. 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 அக்கா கதவு தரங்க. ரேவதி. அக்கா. ரேவதி என்னங்க? ரேவதி. 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 ஐயோ கண்ணு பா. ரேவதி அம்மா பாருமா. கண்ணை திறந்து பாருமா. ரேவதி. ஐயோ. ரகு, வாயில நுரத்தல் இருக்கு. இவ ஏதோ விசகச சாப்பிட்டா நினைக்கிறேன். அக்கா ரேவதி ரேவதி ஏன்டி இப்படி பண்ண? ரேவதி ரேவதி நீ என்னடி பண்ணி வச்சிருக்க? ரேவதி. ஐயோ ரேவதி கண்ணு அக்கா ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போலாம். மயிலு தூக்கு. தூக்குங்க. பாத்து 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 பாத்து. பாத்து. சொல்லுங்க. சகல, ரேவதி கதவை பூட்டிட்டு வெஸ்ட குடிச்சிட்டாப்பா. கதவை உடைச்சு இப்பதான் ஹாஸ்பிடல் கொண்டு போறேன்ப்பா. நீ பண்ண எல்லாத்தையும் ரேவதி பொறுத்துக்கிட்டா. எல்லாம் மீறி போன உடனே அவளால தாங்க முடியல. இப்படி ஒரு கொடுமையான முடிவு எடுத்துட்டா. ஓ இதுதான் சாக்குன்னு என் மேல பழி போடுறீங்களா? யோசிச்சு பாருங்க, நான் என் சுயநலத்துக்காகவா இதையெல்லாம் செய்யறேன்? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே இது எல்லாத்தையுமே செய்யறேன். நீ நல்லதும் செய்யற, நல்லது நினைச்சு அநியாயமும் செய்யற. நீ செய்யற நல்லத மத்தவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு கொஞ்சமா யோசிச்சு பார்த்திருக்கியா? நம்ம பொண்ணுகள வளர்ந்துட்டாங்கம்மா. அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அதை எப்படி வாழணும்னு அவங்களுக்கும் தெரியும். இப்போ நீ சொல்றதே கேட்டு அவங்க வாழணும்னு நினைச்சா அது எப்படிமா முடியும்? அவங்களுக்கு ஒரு மனசு இருக்கு, அதுல ஆசை இருக்கு. அதையெல்லாம் என்னைக்காவது நீ நினைச்சு பார்த்திருக்கியா? இதையெல்லாம் புரிஞ்சுக்காத நீ ஒரு அம்மாவா? ஓஹோ, இவ்வளவு தூரம் உங்களுக்கு பேச வருமா? பொட்டி பாம்பு மாதிரி இருந்துகிட்டு இப்ப சான்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லி என்ன சீர்றீங்கல்ல? ஏன் எனக்கு அறிவில்லையா? இல்ல எனக்கு பேச தெரியாதா? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக இவ்வளவு நாள் வாயை பொத்துக்கிட்டு பேசாம இருந்தேன். இப்ப நம்ம நிலைமையை பாத்தியா? உன் வரட்டு பிடிவாதத்தால நம்ம பொண்ணு விஷத்தை குடிச்சிட்டு இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்கா.